ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிரேட் கிளரிக் அனிமியோட எபிசோட் 10, 11 and 12 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த எபிசோடோட இந்த அனிமி முடியுது, இந்த அனிமியோட ஃபர்ஸ்ட் சீசன். ஸோ அடுத்து என்ன அனிமி போகிறதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்க அட்வென்ச்சர் கில்ட்டுக்கு போகிறான். போய் அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸை வாங்கிக்கிறான், நிறைய 10 பேரல் வாங்கிக்கிறான். இதை சுற்றி இருக்க பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அங்கே இருக்கவர் உனக்கு ஹெல்ப் கேட்குறாரு. என்னதான் அவன் ஹீலராக இருந்தாலும் சர்ச்சுக்கு வேலை செஞ்சாலும் இப்போ அட்வென்ச்சர்ஸ்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்களா, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக இவனை கூப்பிட்றாரு பேக்கப்பா. இவனும் இது என்னதான் என்னோட மெயின் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாது, ஸோ நானும் போறேங்கிறான், அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவரும் உள்ள போய் இவன் கேட்ட பேரல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க இன்னொரு லேடிகிட்டையும் கேட்கறான், ஏன் அவங்களுக்குலாம் அப்படி அடிப்படுதுன்னா அவங்கள ஹீலர் ஸ்டப்பை ஹீல் பண்ணிக்கலாமேன்னு. அவங்க பழசுல இந்த கடுப்புல எல்லாம் திட்டுறாங்க. அவ்வளோ கம்மியா காசு வாங்கினா நாங்க ஹீலர் ஸ்டப் போகாம இங்க இருக்கோம்னு கேட்கறாங்க. அவரு இங்க இருக்கவங்களுக்குலாம் பத்தி தெரியாதுங்கிறாரு. அப்ப என்கிட்ட வாங்க, நானும் ஒரு ஹீலர் தான், நான் அவங்களுக்கு ஹீல் பண்றேன், ஆனா யாருக்குமே காசு கம்மியால செய்ய மாட்டேன், எப்போ போல ஒரு சில்வர் காயின்ங்கிறான். ஆக்சுவலி அவங்க எல்லாம் கோல்டுல கேட்பாங்க, சில்வருங்க எல்லாருமே பக்கத்துல ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவங்களை ட்ரீட்மெண்ட் பாக்குற இடத்தையும் காட்டுறாங்க, ஃபீல்டு மாதிரி. அங்க இருக்கிறவன் நான் இதுக்கு மேல விட்டா செத்துருவேன், நம்ம ஹாஸ்பிட்டல் போலாங்கிறாரு. இங்கேயாவது என்ன நிம்மதியாக சாவிட, அவங்கள்ட்ட போய் அப்புறம் கடன் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த கோல்டுக்காக கடன் கட்டியே சாக்கிறதான்னு கேட்கறான். இதை கேட்ட அவரு யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா அழுகுறாரு. இப்போ அங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டாரு. அவரு திடீர்னு புதுசா ஒரு ஹீலரை பார்த்தோன்னா அங்க இருக்க எல்லாருக்குமே பழைய வெறுப்புலாம் காட்டுறாங்க. இப்பதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இவன் ஒன்றும் நார்மல் ஹீலர் இல்லைன்னு, கிங்டம் ஆஃப் மேரட்டியோட லெஜெண்டரி ஹீரோ தான். இவன் இந்த ஹீலிங்கை ஒரு சில்வர் காயின்காக பண்றான், அது உங்களுக்கு கன்ஃபேர் ஆச்சுன்னா நீங்க இந்த கண்ட்ரி விட்டு வெளில போங்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மக்களுக்குமே புரியுது நாங்க உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு. ஆக்சுவலி இந்த கிங்டம்ல இவனோட பேர்லாம் புகழ்லாம் பரவி இருக்கு. இவன் தான் அந்த பீஸ்ட் கிட்ட ட்ரெயினான குட்டி பீஸ்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவன்ட்டே வராங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே ஏரியா ஹீலை யூஸ் பண்ணி எல்லாருமே ஹீல் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல கேட்லேயே பார்க்க அந்த ஷாப்புக்கும் போகிறான். இப்போ ஹீரோ நான் அடுத்த ஃப்ளோருக்கு போகிறேன், என்னாலுமே அடிக்கடி வரமாட்டேன், வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு இருப்பேங்கிறான். அவங்களும் முதல் திட்டுறாங்க இப்பெல்லாம் பண்ணாதுன்னு. அப்புறம் நீ எப்படி இருந்தாலும் பண்ணுவேங்கிறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக என்னை பார்த்துட்டு போகணுங்கிறாங்க. இவனும் சோகத்தோட அவனை போகிறத பார்த்து டாட்டா சொல்கிறாங்க. பார்த்தா அடுத்த சீன்லேயே வந்துடுறான். அதுக்குள்ள ஒரு வாரம் முடிஞ்சிருச்சான். இப்போ போப்பு இவனுக்கும் சில வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பார்க்குறான். ஒரு தலைவனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே இருக்க கில்ட்டு கிட்ட போயிட்டு கில்ட் மாஸ்டர் கிட்டே இவனோட சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிக்கிறான். அவர்கிட்ட போயிட்டு இவனோட பழைய வில்லேஜுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறான். இப்போ அங்க இருக்க புது அட்வென்ச்சர்ஸ் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்பதான் அங்க இருக்க கில்ட் மாஸ்டர் சொல்றாரு, நீ நிறைய பேர் ஹீல் பண்ணதால இப்ப நிறைய பேர் இங்க உயிரோட இருக்காங்கன்னு. முன்னாடிலாம் ஒரே தடவையில அடி வாங்கி சேர்த்துருவாங்க. இப்ப இவன் ஹீல் பண்ணவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சா அடுத்து என்னென்ன பண்ணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ அங்க ஒருத்தர் வராரு, உன்னோட ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டு கேட்கறாரு. இவனும் சொல்றான், என்னால பிசிக்கல் என்சான்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியலன்னு. அதாவது இவன் ஸ்டேபிளா நிக்கிறப்ப யூஸ் பண்ண முடியுது, ஆனா அவன் கை கால மசில்ஸ் அசஸ்ட் ஆனாலே அது திரும்பி போயிருதான். அவரும் சொல்றாரு, நீ என்னடா இவ்வளவு ட்ரை பண்ணி இவ்வளவு வந்தாலும் உன் லெவல் ஒன்லையே தான் இருக்காது, ஏன்னு தெரியலங்கிறாரு. இப்ப கீழே போய் நிறைய பேருக்கு ஹீலிங் அவங்களையும் போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ ஹீல் பண்ணவங்க டைம் இன்டெல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணிக்கிறான், இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த வால்கரி ரெஜிமெண்ட் அவங்க ட்ரைனிங்காக வெளியில போயிருப்பாங்க, அதை பத்தி இன்டெலும் வருது. அவங்க நல்லா சேஃபா தான் இருக்காங்களாம். அதே மாதிரி இவனோட பழைய மாஸ்டர் பத்தின பேச்சும் வருது. அவர் ஒரு பீஸ்ட்ங்கிறாங்க. அந்த பீஸ்ட் கிட்ட ஏற்கனவே ஒரு சின்ன பீஸ்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்ததுதான். இப்போ அந்த சின்ன பீஸ்ட் எங்க போச்சுன்னு தெரியல, அதனால ஊர்ல இருக்க யாரை பார்த்தாலும் அவர் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காராம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றான், ஆமா அந்த கில்ட்ல இருக்கவங்களுக்கும் இப்போ மேரேஜ் ஆக போகுதுங்கிற ரிசப்ஷனிஸ்டுக்கு. இதை கிட்ட ஹீரோ எப்ப யாருக்கு எங்க எக்ஸாக்டா டீட்டெயில்ஸ் வரும்னு கேட்கறான். இவன் அது யாரா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ 6 மாசம் ஆச்சு நான் லெவல் 20 இருக்க பாஸை டிஃபீட் பண்ணி, இப்போ அங்கே 30th லெவலில் இருக்க பாஸையும் டிஃபீட் பண்ணிடுறான். இப்போ அவன்கிட்ட இருக்க மிச்ச சேவிங்ஸ் வச்சு புது ஐட்டம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கிறான். அவங்களும் உன்னோட வயசுக்கு நீ செய்கிற அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு சம்மந்தமே இல்லையே, நீ எதுவும் ட்ரக்ஸ்லாம் எது எடுத்துக்கிறான்னு கேட்குறாங்க. உன்னோட ஃபிசிக்கல் பவர் இன்க்ரீஸ் பண்ண. இல்லை நான் அப்பெல்லாம் எது எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸை பற்றி ஞாபகம் வருது. அவங்களும் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க. வா இப்போ போப் கிட்ட அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறாங்க. நீ 30th ஃப்ளோரில் இருக்க பாஸை டிஃபீட் பண்ணிடுவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ணி எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்கிறாங்க. என்னால் பார்க்க முடியுது உன்னோட மேஜிக் பவரும் முன்னளவுக்குள்ள இப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் அந்த சப்ஸ்டன்ஸ் செக்ஷன் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு இருக்காங்கிறாங்க. அதை வெளில எடுக்கிறாங்க. இதுதான் அது பார்த்தோன்னே அதை எல்லாம் உள்ள வைங்கிறாங்க. மொதல் அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இது என்ன நாருது, சீக்கிரம் அதை உள்ளே போடுங்கிறாங்க. இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டிராகன் ஹார்ட் மெடிசனல் ஹெர்ப்ஸ் அப்புறம் கொஞ்சம் பியூரிஃபிகேஷன் வாட்டரோட இதெல்லாம் மேட் பண்ணியிருப்பாங்கிறாங்க. இதை முத செஞ்சவங்களும் இது ஒரு பில் ஷேப்ல தான் செஞ்சிருக்காங்களாம். அப்போ தான் ஒரு சேஜ் ஒரு மேஜிக்கல் டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. அது எதை செஞ்சாலும் ரெப்ளிகேட் பண்ணுமா. அந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ தான் ஒரு லிக்விட் வந்திருக்கு, அதுக்கு தான் சப்ஸ்டன்ஸ் செக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் நான் இப்போ அதை கடந்த 2 வருஷமா இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். வந்ததுலேருந்து தினமும் 3 வேளைக்கு ஒரு தடவை குடிச்சிக்கிட்டே இருக்கேங்கிறான். நான் குடிச்சதுலேயே உனக்கு மோசமான ட்ரிங்க்லாம் அது அதுவாக தான் இருக்கும், இருந்தாலும் லைஃப்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அதுவும் எனக்கு நல்லா தான் பலனும் கொடுத்துச்சு, அதனால எனக்கு எதுவும் பெருசாக தெரிலங்கிறான் டிராபேக்ஸ்னு. இப்போ அவன் 30th லெவலில் கொண்டு வந்து ஆர்டிஃபேக்ட்லாம் செக் பண்ணுறாங்க. பார்த்துட்டு இது அந்த 3 பொண்ணுங்களோட தாங்கிறாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல இவனோட இடத்துக்கு போகிறான். அப்போ அந்த போப் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸை பற்றின டீட்டெயில்ஸாக. இவனும் நான் உள்ள போய் சண்டை போட்டதுக்கப்புறம் அதை படிச்சுக்கிறேங்கிறான். இப்போ தான் அதில் போட்டிருக்காங்க, ஒரு மனுஷனுக்கு முக்கியமான 3 பேராசை இருக்கான், பசி, தூக்கம், கோபம். இது 3 சப்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் யூஸ் ஆகுதான். இதோட டிராபேக்கும் இருக்கான். அது என்னன்னா உங்களோட பாடி ஃபுல்லாக கண்ட்ரோல்
எடுத்துக்குமா. சர்ச்சுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாருமே இதுக்கு பர்மிஷன் கொடுக்கலையா, அதை தான் டிஸ்அட்வான்டேஜ் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இவரும் அட்வென்ச்சர் கில்ட்ல போயிட்டு இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் லீக் பண்ணி விடுறாரு. இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள இந்த மாதிரி 3 பவர் இருக்கும். இதுதான் வந்து அதிகமாக ஒன்று கோவம் வரும், இல்லாட்டினா அதிகமாக தூக்கம் வரும், இல்லாட்டினா அதிகமாக பசிக்கும். இது 3 கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்ட்ரா வர பசி, கோவம், தூக்கம் இது 3 ஒன்று சேர்த்து தான் வந்து உடம்பு ஃபிசிக்கல் என்சான்மெண்ட் வந்து அதிகமாக்குங்கிறாங்க. அந்த லெட்டரில் அவ்வளோதான் போட்டிருக்கு. இந்த லெட்டரை பார்த்தோன்னா அவனுக்கு ஞாபகம் வருது, இவனும் அந்த பல அட்வென்ச்சர்ஸ்லாம் லெட்டர் அனுப்பியிருப்பான். அந்த பனிகளுக்கும் அப்புறம் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் லெட்டர்லாம் அனுப்பியிருப்பான் நிறையா. ஆனால் அவங்க எதுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கே இருக்க மான்ஸ்டர்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே இன்னொரு மாதம் டைம் ஸ்கிப் காட்டுறாங்க. அதாவது இதோட 7 மாதம் ஆயிடுச்சு அவன் இந்த சர்ச்சுக்கு வந்து. இப்போ லெவல் 40th மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு இருக்கான். இப்போ அந்த அட்வென்ச்சர் கில்ட்டுக்கும் போகிறாங்க. வெளில ஒரு சின்ன பிள்ளை அவனை பிடிச்சி இழுக்குது. சரி வா பாப்பா உனக்கு என்ன உள்ள வந்து பேசலாம் சொல்லிட்டு உள்ள போகிறான். பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்ட் 2 பேருமே உள்ள இருக்காங்க. ஹீலர் வந்துட்டான், சீக்கிரம் அவனை தூக்கிட்டு வாங்க, ஹீல் யாருக்கெல்லாம் பண்ணுமா எல்லாருமே வாங்கங்கிறாங்க. இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசாமல் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே எல்லாருமே ஹீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்கே இவனோட அசிஸ்டன்ட் மாதிரி இருக்க பொண்ணுகிட்டே சொல்கிறான், அந்த பீஸ்டுகள் வெளில பார்த்தேன், அந்த பொண்ணு என்னமோ என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிச்சா என்னன்னு தெரியல, சரி அதை போய் நீ பாருங்கிறாங்க. ஒருவேளை அவங்களோட மேரேஜுக்கான லெட்டரை தான் என்கிட்ட கொடுக்க வந்திருக்காங்களோட யோசிக்கிறான். இப்போ தான் சின்ன பிள்ளை என்ன சொல்லிருக்கலாம், ஸ்லம்ஸில் என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு உங்களோட உதவி தேவைன்னு சொல்லி அந்த ஹீலர் கேட்டிருக்கு. ஸோ இப்போ அந்த அட்வென்ச்சர்ஸ் கில்ட்டோட மாஸ்டர் நானும் கூட வரேங்கிறாரு. இப்போ அவங்களோட இவங்களும் போகிறாங்க. பார்த்தாங்க நிறைய பேர் காயப்பட்டு கீழே படுத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ஆனால் அவங்க யாருனே தெரியாமல் கான்சியஸ்ல இல்லாமல் இவனை குத்திடுறாங்க. என் பழையவெல்ல நடந்த மாதிரி தான் இப்படி நடக்குது. இப்போ நான் என்ன சாக போகிறேன்னா, இல்லை நான் அப்படி சாக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம், முன்னைக்கு நான் இப்போ ரொம்ப எவ்வளோ பெட்டர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவன் அவங்க மேலே ஏரியா ஹை ஹீல் யூஸ் பண்ணுறான். இப்போ தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே கான்சியஸ்னஸ்க்கு வராங்க. இப்போ அங்கே இருக்கவங்களாம் இவனோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. அதாவது இங்கே இருக்க தண்ணி அழுக்கா இருக்குது, அதையும் பியூரிஃபை பண்ணுங்கன்னு. இவனு சரி நான் அதை என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதையும் போய் பியூரிஃபை பண்ணுறான். இப்போ இதை இவனால ஃப்ரீயாக பண்ண முடியாது, ஏன்னா இப்போ சர்ச்சுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு இதை பற்றின நாலேஜெலாம் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ எனக்கு நைட்டு காட்டுறாங்க, இவங்க கூட டின்னர் டேபிளில் தனியாக உட்காந்துருக்கான். இதுக்கும் மான்ஸ்டர்லுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்கிறான். இப்போ தான் அவங்கள அதே மேரேஜ் டாபிக் தான் எடுக்கிறாங்க. யாருக்கு மேரேஜ்னு கேட்குறான். பார்த்தா வேறு யாரோ 2 பேருக்குங்கிறாங்க. அப்போ தான் அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் உனக்கு எழுதின லெட்டர்ஸ்லாம் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போமே, நீ எதுவுமே பார்க்கலையான்னு. இவனும் அதே தான் கேட்குறான், நானும் உங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், உங்களுக்கும் அதாவது நான் எழுதுறேன், ஆனால் உங்கள்கிட்ட வந்து ரிப்ளை எதுவுமே வரமாட்டேங்குதுங்கிறான். இப்போ இங்கே இருக்க கில் மாஸ்டர் தான் சாரி சொல்றாரு, உன் லெட்டர்லாம் நான் தான் வச்சிருக்கேன், அவர் அனுப்ப டைம் இல்லைங்கிறாரு. அதே மாதிரி வந்த லெட்டரை திருப்பி கொண்டு வரதுக்கு டைம் இல்லைங்கிறாரு. இப்போ என் வாழ்க்கை திரும்பி பழையபடி திரும்பிடுச்சு, தேவைப்பட்ட உதவிப்படுறவங்களுக்குலாம் ஹீல் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்ட்டி பண்றதோட திரும்பிடுச்சு. 3 நாள் போனதே தெரியல. இப்போ மிஸ் மானிகாக்கும் 4 டைம் ஆயிடுச்சுங்கிறான் கேபிட்டலுக்கு போக. இப்போ முன்னாடி ஹெல்ப் பண்ண அந்த வில்லேஜர்ஸும் வராங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இந்த வில்லேஜே கிடையாது, வெளியில இருந்துட்டு வந்திருக்காங்களாம், அந்த அகதிகள்பாங்களா சம்திங் லைக் தட். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ பேசினதுனால இவங்க போய் அங்கே இருக்க போப்பையும் பார்த்துருக்காங்களாம். பார்த்து பேசினோடனே உங்களுக்கு தங்கறதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்களாம். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் லூசியல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ட்ரைபில் இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு போன அந்த சின்ன பிள்ளையும் வருது. அந்த சின்ன பிள்ளையால பேச முடியாது, அதுக்கு உங்களுக்கு வாய் சரியில்லைங்கிறாங்க. இப்போ ஹீரோ அந்த சின்ன பிள்ளைய போயிட்டு ஒரு நாள் தான் இன்னைக்கு இந்த உயிரை காப்பாற்றினாங்க, இவ்வளோ பெரிய உங்கள் வில்லேஜை நீ தான் காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு சீக்ரெட் மாதிரி ஏதோன்னு சொல்கிறான். இப்போ அவங்களுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ தான் ஹீரோ பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறான், நான் இன்னும் இதை ஃபுல்லாக மாஸ்டரி பண்ணல இந்த ஹீலிங்கை, மேபி அது ஒர்க் ஆகலாம், மேபி ஒர்க் ஆகாமல் போகலாம். ஆக்சுவலி அந்த சின்ன பிள்ளையோட த்ரோட்டுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதை ஹீல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் இதெல்லாம் வந்து பிறவிலேருந்து இருக்குங்கிறதுனால வேணும் அந்த அளவுக்கு மாஸ்டரி பண்ணல. ஸோ மேபி ஒரு ட்ரை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கான். இப்போ அந்த வால்கரி ரெஜிமெண்டோட பிரின்ஸ் இவனை பாராட்டுறாங்க, பரவாயில்ல நீ 40th லெவல் வரைக்கும் போயிட்டேன்னு. இப்போ இவனை ஷார்ட் ஃபைட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவங்களை டேரெக்டாக நம்ம சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணுறான். அது பார்த்தா அவளை ரொம்ப கோவப்படுத்திருச்சு. ஆனால் கடைசியில் சண்டை போடுறத காட்டில் அப்படியே முடிச்சிடுறாங்க. பரவாயில்ல இது 1 வருஷம் தான் அதான் அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோ கிட்ட இருக்கப்போ மட்டும் அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறா, அதாவது ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறா. அது அவனு கேட்குறான், எப்பயுமே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக இருப்பீங்க, இப்போ நான் இவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்கன்னு. அவளும் ரொம்ப செய்யாயிட்டா. ஆக்சுவலி இதுதான் என்னோட ஒரிஜினல், நான் மற்றவங்க கூட இருக்கப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் காட்டிக்கிறதுக்காக தான் அப்படி பேசுவேன்னு. எனக்கும் புரியுது உங்கள் ஜாப்லாம் எப்படி இருக்கும்னு. ஸோ உனக்கு எப்பயாச்சும் லோன்லியாக இருக்கா, இல்லை ஏதாவது பேசணும் தோணுச்சுன்னா கூப்பிடு, நான் இங்கே ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படிங்கிறான். அடுத்த நாள் லேடி லூமினா அவங்களோட வால்கரி ரெஜிமெண்ட்லாம் கூப்பிட்டு வெளில போயிருக்காங்க டவுனுக்கு வெளில. இதே டைமில் தான் நம்ம ஹீரோ இந்த பக்கம் லெவல் 40th சேம்பருக்கும் அட்டாக் பண்ண போகிறேங்கிறான். இப்போ லூமினா ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி நீ 40th ஃப்ளோரில் இந்த பஸ் தான் சண்டை போட போகிறேன்னு அந்த பாஸை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரு லிட்டர், அதையும் அவங்க கொடுக்குறாங்க ஷாப்கீப்பர். இப்போ அதை அப்படியே பேக்ரவுண்டில் படிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சண்டை போட போகிறான். இந்த சேம்பரில் வந்து நீ ஹெட் ஆஃப் த டெம்ப்ளர் தான் பார்க்க போகிற, அவர் ஒரு ஸ்பேர் யூஸர். இப்போ அந்த மான்ஸ்டரையும் ஃபுல் ஃபோர்ஸில் காட்டுறாங்க, டியூவல் சால்ட் வீட் பண்ணியிருக்காரு. அந்த டியூவல் சால்ட் வீல்டிங்கை பார்த்தோன்னே இது நான் யூஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹை ஹீல் யூஸ் பண்ணுறான். அதுக்கெல்லாம் அந்த மான்ஸ்டர் மேலே எஃபெக்டே ஆகல. சரி மேஜிக் இவன்ட்டு ஒரு காலன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் அட்டாக் ட்ரை பண்ணுறான். பார்த்தா அதுக்கும் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. வேறு வழி இல்லாமல் கடைசியாக மாட்டிக்கிறான். அப்போ தான் வந்து சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் எடுத்து முன்னாடி வச்சிடறான். இதை பார்த்தோன்னே இந்த ஸ்மெல்லு
இருக்க அந்த மான்ஸ்டரே வெளில வர மாட்டேங்குது. பார்த்தா இப்போ அங்கே நாள் கணக்காக வார கணக்காக மாச கணக்காக தங்க ஆரம்பிச்சிட்டான். இவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அடி வாங்குறதுமா சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் வச்சு இவனோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே நாட்கள் கடக்க அப்படியே அந்த ஒரு நாள் வந்தது. அந்த மான்ஸ்டரோட ஃபுல் மூவ்ஸ்மே இப்போ நம்ம ஹீரோக்கு மெமரைஸ் ஆகிடுச்சு. இவனோட பழைய மாஸ்டர் பிளஸ் இவனுக்கு ட்ரெயின் பண்ண எல்லா வாரியர்ஸுமே சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே ஓவர்ட்ரிக்கா புல் பண்ணுறான். பார்த்தா அந்த மான்ஸ்டரையும் ஒரு டைமில் ஓவர் கம்பெனி வந்து கொண்டுறான். இப்போ அந்த பாஸ் மான்ஸ்டர் ஒரு மேஜிக் புக்கை ரிவார்டாக விட்டு போயிருக்கு. ரிட்டர்ன் போகலாம், இது இன்னும் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கலாம். கதவை திறக்க மாட்டேங்குது. ஸோ இவனுக்கு பின்னாடி போக வழியில் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டானா. வேற வழி இல்லாமல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸையும் கட்டிக்கிட்டு முன்னாடி இருக்க பாஸ் எல்லாம் நோக்கி ஓடிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் இவனை பார்த்தோன்னு பயந்துருச்சு, நான் வந்துச்சுங்க. பார்க்குற இடத்துல இருக்க ட்ரெஷரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த ஃபைனல் பாஸ்க்கு வந்துட்டான் 50th ஃப்ளோருக்கு. இப்போ அங்கே இருக்க அட்வென்ச்சர் கில்ட்டையும் காட்டுறாங்க. அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, இதோட நம்ம 6 மாதம் ஆச்சு அந்த ஹீலரை பார்த்துன்னு. இவனோட ப்ரெசன்ஸ் இல்லாததுனால ஹீலர்ஸ் அவங்களோட ரேட்டெல்லாம் இன்னும் அதிகமாக ஏற்றிக்கிறாங்களாம். இப்போ அப்படியே உள்ள நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. இப்போ வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கதையை தோர்த்துட்டு உள்ள போகிறான். பார்த்தா அங்கே இருக்க பாஸ் மான்ஸ்டர் வந்துருச்சு. இது பார்க்க ஏதோ ஒரு போப் மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. இவனு ஏரியா ஹை ஹீல் யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனால் அதுக்குள்ள அது வந்து இவன் அடிச்சிருது, யூஸ் பண்ண விடாம இன்டர் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாஸ் டார்க் இன்ஃபினிட்டி மேஜிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ அதை புரிஞ்சுக்கிறான், பிளாக் ஆர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு. இப்போ ஹீரோ அவனை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டே இருக்கான். இப்போ அந்த பாஸ் மான்ஸ்டர் ஆனால் அதில் டேமேஜ் வாங்கிக்குது. ஆனால் நம்ம ஹீரோக்கும் சீக்கிரமா ட்ரைன் ஆகிட்டு இருக்கு அவனோட மானாவும். ஸோ ஹீலிங் போர்ஷன்லாம் குடிச்சுக்கிறான். ஆக்சுவலி இந்த மேஜிக்கோட பேர் சான்ச்சுரி சர்க்கிளாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சான்ச்சுரி சர்க்கிள் இவனை கீழே ஃபுல்லாக கேஷ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் விட்டுறப்ப அந்த பாஸ் மேலே விட்டுறான். அந்த பாஸ் ஃப்ரை ஆகிறப்போ உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துலேயே வந்துகிட்டு இருக்கு. இவனு முடிஞ்சாலும் தள்ளி போயிட்டே இருக்கான். அது கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆகிற கடைசி செகண்ட்ல பார்த்தா அது ஒரு ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இவன் கணக்கு தெரிஞ்சுட்டு போயிருக்கு. இப்போதான் இவனு ரியலைஸ் பண்றான், அப்போ நம்ம இவ்வளோ நாள் சண்டை போட்டு எல்லா பாஸ்மே எல்லா சின்ன சின்ன மான்ஸ்டருமே ஒவ்வொரு ஹியூமனானு. இந்த பாஸ் மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஒரு புக்கை தான் கீழே விழுந்திருக்கு ரிவார்டா. ஃபர்பிடன் ஹோலி மேஜிக்னு சொல்லி வெளில போட்டிருக்கு டைட்டில். இப்போ அவன் இருக்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு பின்னாடி திரும்ப பார்த்தா இன்னொரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. உள்ளுக்கு ஏதோ நல்ல ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அதுல பாஸ் ஆகுறான். அது ஒரு சீல் பண்ணப்பட்ட டோர் மாதிரி இருக்கு. இவனோட மேஜிக்கை ஃபுல்லா உறிஞ்சிட்டு அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணா கீழே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸே போயிட்டு இருக்கு. இவனு கீழே போய் பார்த்தா கீழே ஒரு டிராகன் தூங்கிட்டு இருக்கு. இப்போ அது சும்மா தூங்கிட்டு இருக்கிறத விடாம பாட்டு சான்ச்சுரி மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை ஃபுல்லா பியூரிஃபை பண்றான். அதை அந்த டிராகனை எழுப்பி விட்டுருது. பரவாயில்ல தம்பி, நீ இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுலேருந்து ஏதாவது ரிவார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகுது அந்த டிராகனும். இவனும் அது மேபி ட்ராப் பண்ணிச்சுனா நான் என்ன பண்ணுவேங்கிறான். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு சில கேள்விலாம் கேட்கணும். எதனால் இந்த லேப்ரின்த்துங்கிற ஒன்று உருவாச்சுன்னு கேட்குறான். அதுக்கெல்லாம் காரணம் என்னோட மயாஸ்மா தான், என்னோட 6ஆம் நாள் தான் இது ஆயிருக்குன்னு அந்த டிராகனும் சொல்லுது. ஆக்சுவலி இந்த டிராகனை இந்த இடத்துல மாட்டிக்கிச்சான். இதோட மயாஸ்மானால தான் இந்த ஒரு லேப்ரின்த்தை உருவாயிருக்கான். இவனை மாதிரி ஏதாவது ஒரு பிரேவ் வாரியர் எனக்காச்சும் வந்து இதை ரிலீஸ் பண்ணாதான் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வருங்கிறான். இப்போ அந்த டிராகனும் சிரிக்குது, உனக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ரிவார்டு இருந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் என்கிட்ட கேள்வி தான் கேட்டுட்டு இருக்க, நீ ரொம்ப கிரீடானவன் கிடையாதுங்குது. இந்த டிராகன் என்னோட ப்ரொடெக்ஷன் உனக்கு இதுக்கு பதிலாக நான் ரிவார்டா தரேங்குது. உன் பேர் என்னன்னு கேட்குது. என் பேர் லூசியல், ஆனால் நீ இப்படி பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சரியா படலங்கிறான். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, உன்னை யாராலுமே கொல்ல முடியாது அவ்வளோதாங்குது. அப்போ எனக்கு ஓகே சீக்கிரம் பண்ணுங்கிறான். உடனே மட்டும் நீ எப்பயுமே மறந்துட, ஞாபகம் வச்சுக்கோ. மான்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைம் அது கொடுக்குறியோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் அந்த மான்ஸ்டர் வளர்ந்துகிட்டே இருக்கும். உன்னால எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேர் அவ்வளோ சீக்கிரம் மான்ஸ்டர்ஸை காப்பாத்து. உன் கையால தான் என் பிரதரை நீ சேர்த்து விடுவிப்ப நான் நம்புறேங்குது. இப்போ அவனுக்கு இந்த இடத்துல ஒரு ரிவார்டா ஒரு ஸ்பியர் கிடைக்குது. இப்போ இவனுக்கே தெரியாம டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி வெளில வந்துடுறான். இவன் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இந்த ஷாப்புக்கு ரிட்டர்ன் ஆகுறான். போனோடனே நான் உயிரோட வந்துட்டேங்கிறான். அவங்க பயந்து கத்தி எடுத்து வீசுறாங்க. நான் தான் இது என் இடம் தெரியலன்னு கேட்கறான். அவங்களும் ரொம்ப பாசமா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ எங்க போனோம், நீ மிஸ் பண்ண வந்துருமான்னு. நீ இந்த இடத்துல இருந்து போய் 6 மாசம் ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன பண்றேன்னு கேட்கறாங்க. நீங்க பாசத்தை காட்டுறதுலாம் போதும், என் கையை கொஞ்சம் விட்டுட்டு காட்டினா நல்லா இருக்குங்கிறான். நானும் இதெல்லாம் 100 தான் வெளில வந்துருச்சு போல இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க அட்டாக் பண்ணிட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்லை, சீக்கிரம் போய் அட்வென்ச்சர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. லூசியலுக்கு புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி இந்த ஹீலர் 6 மாசமா காலாங்கிறதுனால மக்கள் அட்வென்ச்சர்ஸ்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த சர்ச்சு தான் அவனை பிடிச்சி வச்சுக்குச்சுன்னு. அதாவது இவன் ஃப்ரீயா கொடுக்குறது இந்த சர்ச்சுக்கு பிடிக்காம அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தா இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாகும். மாஸ்டர் அவனோட டீமை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்னோட வருகைக்காக அங்கே நிறைய பேர் வெளிலையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் அவரும் சொல்றாரு, நீ போய் 6 மாசம் ஆச்சுங்கிறதுனால உனக்கு தான் ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே வந்திருக்கோன்னு. இப்போ அப்படியே அவனுக்கு பசிக்கிறதுனால நிறைய சாப்பிட்டேங்கிறான். அப்படியே அங்கே நிறைய பேருக்கு ஹீலர் பண்றதுக்கு ஆளெல்லாம் சேர்த்து வச்சாங்க. அதனால நான் வந்து ஒரேடியா பெரிய ஹை ஹீலை யூஸ் பண்ணிட்டேங்கிறான். அடுத்து மாஸ்டர் ப்ரூக் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டையும் போட்டேன். நீங்க முன்ன பார்த்த மாதிரி நான் சின்ன பையன் இல்லைன்னு சொல்லி டுவல் ஷாட் எடுத்துட்டு வரான். பாப்பா நீ என்னதான் பண்ணிருக்கன்னு பார்த்தா அடுத்த அடியில படுத்துறான். சரி நீ ஏதோ பண்றேன்னு சொல்லி என்ன பண்ற இப்படி படுத்துக்கிட்டுன்னு கேட்கறாரு. நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேங்கிறான். அதுக்குள்ள இவர் அடிச்சு போட்டுறாரு. இவனை பார்த்து வருத்தப்பட்ட எல்லாருமே அட்வென்ச்சர் கில்ட்ல வந்து இவனை பார்த்துட்டு நல்லா இருக்கானதுக்கு அப்புறம் தான் போறாங்க. இப்போ மாஸ்டர் என்கிட்ட வராரு. இவ்வளவு முட்டாளெல்லாம் இருக்காத, நீ இன்னமும் வீக்கா தான் இருக்க, அதை என்னைக்குமே மறந்துடாத. செஃப் சொல்றாரு பின்னாடி. அவன் பாசத்துல தான் என்ன பேசுறேன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கான்னு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல எழுதிக்கிட்டே பணிகள் கிட்டே இந்த கொடுக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்டே லெட்டர் கொடுக்குறான். என்ன உன்னோட பிரைவேட் கொரியர் சர்வீஸ்னு நினைச்சு என்னங்கிறாரு. இப்ப மாஸ்டரும் கேட்கறாரு 2 பொண்ணுல யாருன்னு. இப்ப செஃபோட தம்பி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. போதும் சின்ன பசங்க கொஞ்சம் வளரட்டும்னு. அவங்களும் வந்ததுக்கு லூசியில பாத்துறதுனால அவங்களும் இப்ப கிளம்புறாங்க. இப்ப அடுத்த ஸ்டாப் அந்த போப் கிட்டையும் போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்றான். இப்ப போப்பு சொல்றாங்க, நீ காணா போனோன்னு உன்னை தேடுறதுக்கு ரெஸ்கியூ டீம்லாம் அனுப்பணும்னு. இந்த வால்கரி ரெஜிமெண்ட் தான் போயிருக்காங்களாம். 31st ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்காங்களாம். ஆனா ஒரு டைமுக்கு மேல ரொம்ப ஜாம்பிஸ் வர இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு வெளில வந்துட்டாங்களாம். இப்பதான் இவனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க நடந்த எல்லாத்தையுமே.
இப்போ நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அது உங்கள்கிட்ட மட்டும் பர்சனலாக சொல்லணுங்கிறான். இந்த சுற்றி இருக்க அவங்களாம் இருக்க வேணான்னு. இப்போ அங்கே இருக்க மற்ற ப்ரீஸ்ட்டும் சொல்கிறாங்க, எப்படி நீ அப்படி எங்களெல்லாம் பார்த்து பேசலான்னு. இப்போ அங்கேருந்து எல்லாருமே போனதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபர்பிடன் புக்லாம் எனக்கு கிடச்சிருக்குன்னு, மேஜிக் புக்லாம். அதே மாதிரி அந்த அண்டட் ஹோலி ட்ராகனை பார்த்ததை பற்றியும் சொல்கிறான். ஒரு காட்லைக் டிஏடியாவில் வந்து எல்லா ட்ராகன்ஸுமே வந்து சபிக்கப்பட்டுருச்சான். அந்த சபிக்கப்பட்ட காரணத்தினால எல்லா ட்ராகன்ஸுமே இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு இடத்துல சீல் பண்ணி வச்சிருக்காங்களா. அதுதான் இந்த மாதிரி மயாஸ்மா கிரியேட் ஆகி இந்த மாதிரி டஞ்சன்ஸ்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு காரணங்கிறான். அதே மாதிரி டீமன் கிங் அவைக்கன் ஆயிடுவார் 40 வருஷத்துல சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த போப்பும் இதுக்கெல்லாம் அது காரணமா இருக்காதுங்கிறாங்க. இப்போ போப் கிட்டே கேட்கறான், என்னதான் நான் இவ்வளவு பண்ணியிருந்தாலும், அதாவது என்னோட அட்வென்ச்சர் லெவல் வந்து 1 தான் இருக்கு, ஏறவே மாட்டேங்குதுங்கிறான். பார்த்தா என்னோட லெவல் இன்னும் 1 தான் கட்டுது, ஆனா கீழே பார்த்தா நிறைய ஸ்கில்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ போப்பும் ஒரு லெட்டர் கொடுத்து அதை அவன்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. பார்த்தா இப்பதான் ஆக்சுவல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸோட ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. இது மூலமா ஒரு சைடு எஃபெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. அது இதுதான் லெவலப் பண்ண முடியாதான், இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கான செலிப்ரேஷன்லாம் செய்வோம், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறாங்க. இப்போ அந்த செலிப்ரேஷன் நடக்குது. இப்போ லூசிலும் இஸ்ராங் கீழரா நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அந்த மொத்த பப்ளிக் முன்னாடியுமே சொல்றாங்க. பிளஸ் அவனுக்கு பிஷப்கான எல்லா ப்ரிவிலேஜையுமே தரப்படும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரியோட போப்பான நைன்ட்டு மட்டும் தான் அவன் டேரக்டா ஆர்டர்ஸ் வாங்குவான், மற்ற எந்த ஆர்டர்ஸ் இருந்தாலும் அவனுக்கு ரெஃப்யூஸ் பண்ற அத்தாரிட்டி இருக்குங்கிறாங்க. இப்போ லூசிலே வந்து 2-3 வார்த்தை பேச சொல்றாங்க. அவன் பார்த்தா பயந்துகிட்டு இருக்கான். பரவாயில்ல, இது எதுவுமே நம்ம பழைய உலகத்துல செய்யாதது இல்லை, இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இந்த அளவுக்கு பெருமைப்படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இங்கிருந்து நான் என்னோட டியூட்டிஸான ஹீலிங் எல்லாம் எஸ்ராக் லெவலில் நல்லா சிறப்பாக பண்ணுவேன். எனக்கும் ஒரு சில விஷயங்களை தப்பாப்படுது, அதெல்லாம் நான் சொல்றேன். நான் வந்து இந்த 4 வருஷம் தான் இந்த டவுன்ல இருந்தேன், ஆனால் இந்த 4 வருஷத்துலேருந்து சர்ச்சோட அத்தாரிட்டிலாம் ரொம்ப மோசமா இருக்கிறத நான் கவனிக்கிறேன். அங்க கீழே இருக்க மற்ற பிரீஸ்டும் திட்டுறாங்க இவனை, அங்க அவன் என்ன புலம்பிட்டு இருக்கான், அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு. பின்னாடி பார்த்தா போப்பும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்படி பண்றாங்க, நம்மள ஒழுங்கா ஸ்பீச் கூட பேச விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றான். நம்ம இப்போ ஒரு கிரேட்டான எரால இருக்கும், நிறைய மேஜிக் ஹீலர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு, ஆனா இதை நிறைய ஹீலர்ஸ் எல்லாம் டிஸ்அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. ஹீலர்ஸ் எல்லாம் இங்க வந்து ரொம்ப பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒருத்தவங்கள தான் பாக்குறாங்க. மக்கள் அவங்களை எல்லாம் வந்து இப்படி தப்பா பாக்குறதுக்கான காரணம் என்ன, நீங்க தான் ஹீலர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஹீலர்ஸ் இவ்வளவுதான் காசு வாங்கணுங்கிறதுக்கான ஒரு வரன்முறையே இல்ல, இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நானே உட்காந்து இப்போ புதுசா உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட போறேன். சர்ச்சோட அத்தாரிட்டி இல்லாம இனிமே வெளியில யாருமே இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இந்த உலகத்தை நான் மக்கள் வாழ்ற நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா மாத்துவேங்கிறான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த சின்ன குழந்தைய காட்டுறாங்க. அந்த வில்லேஜ்ல இருந்து ஓடி அந்த ட்ரைப்ஸ் கிட்ட, டாடி நான் சரியா ஸ்பெல் பண்ணனா அந்த பிள்ளைங்க கேக்குது. இதை கேட்ட அவங்க அப்பாவுக்கும் டக்குன்னு வார்த்தைகள் எதுவுமே வரல, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. அப்படியே லூசியோட வாய்ஸ் ஓவரை கண்டினியூ பண்றாங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி இந்த சர்ச்சோட ரெப்புடேஷனை திரும்பி பழைய பீக்கு கொண்டு வருவேங்கிறான். சரி அவ்வளவுதான், சொல்ல வேண்டியது முடிஞ்சிருச்சுங்கிறான். என்னோட இந்த புது வேர்ல்டோட வாழ்க்கை நல்லா சூப்பரா தான் இருக்கு. இப்போ எனக்கு இங்க ஒரு ப்ரொமோஷன் வேற கிடைச்சிருக்கு. நான் தான் இந்த வேர்ல்டோட கிரேட் கிளியருக்குன்னு நினைக்கிறேங்கிறான். இதோட இந்த அனிமே முடியுது. ஸோ இந்த அனிமே எப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன அனிமே வேணும்னு சொல்றீங்களோ இல்லை உங்களோட சஜஷன்ஸ் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் அனிமையோட புது எபிசோட்ல பார்க்கலாம்.